தமிழில் சிறந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய படைப்புகளுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் சிறந்தவற்றுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை சாகித்ய அகாடமி எனும் தன்னாட்சி நிறுவனம் நேற்று அறிவித்தது. 8 கவிதை புத்தகங்கள், 4 நாவல்கள், 6 சிறுகதைகள், 2 கட்டுரைகள், 2 நினைவு குறிப்புகள், தலா 1 இலக்கிய விமர்சனம் மற்றும் 1 சுயசரிதை என 24 படைப்புகளுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விருதுகளை கடந்த ஆண்டே அறிவித்திருக்க வேண்டும் எனவும், இனியாவது தாமதமின்றி உடனே அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் நேற்று விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் இலக்கிய விமர்சன நூலான தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் என்ற நூலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூல்களை அந்தந்த மொழியை சார்ந்த எழுத்தாளர் குழு ஆய்ந்து தேர்வு செய்தது. இந்த வகையில் தமிழ் மொழிக்கான நடுவர் குழுவில் எழுத்தாளர்கள் அரிமளம், எஸ். பத்மநாபன், எம். துர்கா மற்றும் எஸ். ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூல்களின் ஆசிரியர்களுக்கு தாமிர பட்டயம், சால்வை மற்றும் 1,00,000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். இந்த பரிசுகளை வழங்கும் விழா வருகிற 31ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று சாகித்ய அகாடமி நிறுவனம் தெரிவித்து உள்ளது. விருது பெறும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆவர்.